ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் இருக்கிற மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆயிரும். உங்களோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களாக தான் எடிட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் இங்கே ஒரு ஆடியோ நான் கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஆடியோ ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஆடியோ உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஆடியோவை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இமேஜ்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் சேவாக இருக்கும், அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப் மாஸ்க் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ மட்டும் நான் கொடுத்துருப்பேன், ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க, அதாவது இந்த பேக்ரவுண்ட் வீடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்டு இமேஜோட பேக்ரவுண்டு வீடியோட எண்டு வரையாக உங்களோட இமேஜை இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜோட சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி பேக்ரவுண்டு இமேஜுக்கு கீழே கொண்டு செட் பண்ணி விட்ருங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதில் வந்து எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு டிஸ்டார்ப்ஷன் வார்ப்புங்கிற இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜோட ஜூம் வரும் பார்த்தீங்களா, ஜூமை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் இதே மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளே தெரிகிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் இந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த குரூப் ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ண போகிறோம். அந்த குரூப்பன் மாஸ்க் ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் வந்து ஆட் ஆயிரும். இப்போ கீழே உள்ள குரூப் வந்து விட்டுருங்க, ஓகேவா. அதுக்கு மேலே ஒரு டூப்ளிகேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டூப்ளிகேட் பண்ண அந்த மேலே உள்ள குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கசின் பிளர் இருக்கா, இதை மட்டும் இதே மாதிரி இந்த சைடு இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து டெலிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள எஸ்போஸ் அண்ட் காமெண்ட் இருக்கா, இதையும் இதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடு இழுத்து விட்டிங்கன்னா அதுவும் டெலிட் ஆயிரும். ஓகே, இதே மாதிரி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அதாவது உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதாவது டூப்ளிகேட் பண்ணது மேலே வந்து இருக்கும், அந்த மேலே டூப்ளிகேட் பண்ணதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அகைன் டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துருக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்குள்ளே நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நான் அது ஒரு டூப்ளிகேட் வந்து பண்ணேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த கசின் பிளரையும் எஸ்போர்ட் அண்ட் காமாவையும் நான் வந்து டெலீட் பண்ணேன். டெலீட் பண்ணிவிட்டு அந்த டெலீட் பண்ண அந்த ஒரு குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் டூப்ளிகேட் வந்து பண்ணேன். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. மொத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 குரூப் வந்து இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லை. உங்ககிட்ட இன்னொரு நல்ல ஃபாண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லிரிக்ஸ் உங்கள் ஆடியோட நேமை டைப் பண்ணி பக்கத்தில் லிரிக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியோக்கான லிரிக்ஸ் பேராப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட லிரிக்ஸ் பேராப்போ ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த ஆடியோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. என்னோட ஆடியோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் என்னோட ஆடியோட நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வார்த்தை இல்லாட்டி 3 வார்த்தை உங்களோட ஆடியோ தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 3 வார்த்தை செலக்ட் பண்ணி நான் வந்து காப்பி வந்து பண்ணிவிட்டு நான் வந்து பேக் வந்துட்டு என்னுடைய அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் இருக்கா, அந்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் உள்ளே கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் இதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ண உங்களுடைய லிரிக்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய லிரிக்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் கொடுத்துருக்க ஃபாண்டை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லாட்டி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நல்ல ஃபாண்ட் இருந்தால் கூட அதை கூட உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபாண்டை வந்து இம்போர்ட் பண்ணுறது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஃபாண்ட் இம்போர்ட் பண்ண தெரிலாட்டி அதை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத மட்டும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இந்த ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரமாக கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க நீங்கள் ஃபாண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அது எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபாண்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆப்பில் இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட் நேமே நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நான் சொன்ன மெத்தடில் ஃபாண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். லிரிக்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிரிக்ஸையும்
கீழே உள்ள ஃபஸ்ட்டு மொத இருந்த இந்த குறிப்பையும் அதுக்கு கீழே உள்ள அந்த பேக்ரவுண்ட் இமேஜையும் இந்த 3 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி வந்து பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் இருக்கா, இந்த லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத இருந்த அந்த ஃபஸ்ட்டு குறிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண செலக்ட் பண்ண வேண்டாம். அந்த ஃபஸ்ட்டு குறிப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து காப்பி வந்து பண்ணியிருப்பீங்க. பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கு மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு குரூப்பு, அடுத்து லிரிக்ஸ், இந்த 3 நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இந்த 3 செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிரிக்ஸும் அந்த 3 குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்பாக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் ஆட் பண்ண லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா குரூப் இருந்துச்சுன்னா உங்களோட குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த மார்க்கை கிளிக் பண்ணி ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லிரிக்ஸையும் கீழே உள்ள 3 குரூப்பையும் நான் ஒரு குரூப்பாக வந்து பண்ணிட்டேன். பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் உள்ளே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தையை நான் காப்பி பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டனை நான் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுறேன். அந்த 3 வார்த்தை எனக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் உள்ள இந்த மார்க்கை கிளிக் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 3 வார்த்தைக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அது கீழே உள்ள பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மார்க்கை கிளிக் பண்ணி நான் ட்ரிம் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்போட எண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த குரூப் வரையா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 வார்த்தைக்கு லிரிக்ஸ் இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த குரூப் முடிகிற எண்டில் வச்சக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 இது வந்து காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் 3 லேயர் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த 3 உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போது சேம் மெத்தட் தான். பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஓகேவா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த குரூப்புக்குள்ள தான் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கா, பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கா, அது கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் வந்து பண்ணி விட்டுருங்க. எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோட எண்டு போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜுக்கு பேக்ரவுண்ட் வீடியோக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ராசம் போயிட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை இதே மாதிரி வந்து ஜூம் வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இருக்கிற அந்த சர்க்கிளுக்குள்ளே மட்டும் பேஸ் வந்து தெளிவாக தெரிற மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கோங்க. அடுத்து உங்களை நான் என்ன பண்ண சொன்னேன், அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ண சொன்னேன். அந்த மேலே உள்ள டூப்ளிகேட் பண்ண அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த பிளர் எஃபெக்ட்டையும் எக்ஸ்போர்ட் வந்து காமா இருக்கா இதையும் நான் டெலீட் பண்ண சொன்னேன். இதை ரெண்டையும் டெலீட் பண்ணக்கப்புறம் அந்த டூப்ளிகேட் பண்ண அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டூப்ளிகேட் வந்து நான் பண்ண சொன்னேன். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து பண்ணி விட்டுருங்க. இதுவரையே நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. பேக் போயிட்டு உங்களோட லிரிக்ஸ் பேர் அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ அது உங்களோட ஆடியோ வந்து மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி வந்து பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. நீங்கள் உள்ள அந்த 3 செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணி விட்ருங்க. லிரிக்ஸை டெலிட் பண்ணக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக காப்பி பண்ண உங்களோட லிரிக்ஸ் பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. லிரிக்ஸோடைய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரை வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. டைப் பண்ணக்கப்புறம் நீங்கள் டிக் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டோம், குரூப்புக்குள்ளே இமேஜும் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னேன், இது எல்லாத்தையும் ஒரு குரூப் வந்து பண்ண சொன்னேன். அதாவது லிரிக்ஸையும் அதுக்கு கீழே உள்ள 3 குரூப்பையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல உள்ள ப்ளே பண்ண கிளிக் பண்ணி காப்பி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு வார்த்தையும் அது 2 வார்த்தையோ 3 வார்த்தையும் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த வார்த்தை எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கனை செலக்ட் பண்ணி இந்த லாஸ்ட்லேயே ஆரம்பருக்கு கிளிக் பண்ணி ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி டேரெக்டாகவே இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுங்கிறதே நான் சொல்லிட்டேன், குறிப்பில் இமேஜ் ஆட் பண்ணுங்கிறதே சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காண்டி ஒரு 2 லிரிக்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்தாலே தெரியும்.
ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். செகண்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சேம் மெத்தட் தான். இப்போ இந்த குரூப் முடியுது அதோட எண்டுக்கு வந்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண அந்த லிரிக்ஸை அதாவது ஒரு 3 இது காப்பி பண்ணோம். அது மறுபடியும் பேஸ்ட் வந்து கொடுக்க போகிறீங்க. எப்போதும் போல் பேக்ரவுண்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜ் இந்த குரூப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குரூப்பில் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அதை ஒரு 2 டூப்ளிகேட் வந்து பண்ண போகிறீங்க. 2 எஃபெக்ட்டை மட்டும் நான் சொன்ன மாதிரி டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு லிரிக்ஸு கீழே உள்ள 3ஐயும் ஒரு குரூப் வந்து பண்ணுங்கள். குரூப் பண்ணக்கப்புறம் ப்ளே பண்ண கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நீங்கள் ஆட் பண்ண லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ எக்ஸ்ட்ரா உள்ள குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஓகே நான் அது எல்லாமே சொன்னது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சேம் மெத்தடில் நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆடியோட எண்டு வரையா நான் சொன்ன மாதிரி லிரிக்ஸ் இமேஜ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆடியோட எண்டு வரையாக சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. லிரிக்ஸு இமேஜ் எல்லாமே குரூப் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க நான் சொன்ன மெத்தடில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு மட்டும் ஒரு சின்ன சேக்கு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்ட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. நான் என்ன பண்ணேன் எஃபெக்ட் 1 கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் நான் வந்து கொடுத்தேன். காப்பி பண்ணிவிட்டு நான் அந்த எஃபெக்ட் வந்து நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டேன். அது எனக்கு தேவையில்லை. இந்த எஃபெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா குரூப்லையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த குரூப் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல் கிட்ட ஒரு 6 மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐக்கானையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு இந்த மூவ் ஆன் ட்ராப்ஸ்ங்கிற இந்த ஒரு ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர மற்ற எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப்புக்கு தேவையான எஃபெக்ட் அந்த மூவ் ஆர் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு விடும். ரைட் சைடு இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அங்கிட்டு போயிடும். ஸோ இதே மாதிரி மூவ் ஆர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த குரூப் வந்து கிடச்சிரும். இப்போ அடுத்து செகண்ட் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டேரெக்டாகவே பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த குரூப்புக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆடாயிரும். சேம் மெத்தடில் எல்லா குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை வரிசை இதே மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா குரூப்புக்கும் நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்து நீங்கள் சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.